அந்த மெட்டீரியல் நம்ம படிச்சது அனுப்பியிருக்காங்க சார், பாத்தீங்களாமா குரூப்ல? எஸ் மேம். எஸ் மேம். எல்லாரும் பாத்தீங்களா? எஸ் மேம். பாத்தீங்களா? படிச்சீங்களா? எந்த யூனிட் அடுத்து படிச்சீங்களா? ஏதாவது படிச்சிருந்தா சொல்லுங்க பாக்கலாம். அனுப்பிச்சு மெட்டீரியல் அப்படியே பத்திரமா இருக்கா? எஸ் மேம். எஸ் மேமா? படிக்கலையா அப்ப? படிச்சோங்க மேம். சயின்ஸ் படிச்சோங்க. சயின்ஸ் தான். எந்த யூனிட் படிச்சீங்க மேம்? எலக்ட்ரிசிட்டி, மேட்டர் அரவுண்ட் அஸ். யாரும் படிக்க மாட்டேன். எதுக்காக உனக்கு மெட்டீரியல் அனுப்புனாங்க சாரு சொல்லு. நீ ஃப்ரீ டைம்ல உட்காந்து படிக்கணும் தானே? அப்புறம் ஏன் யாருமே படிக்கலையா? படிச்சோங்க மேம். அது பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எந்த யூனிட் படிச்சீங்க மேம்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம் மேம். எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பார்க்கணுமா? எஸ் மேம். மேம் ஓகே, பார்க்கலாமா? யாரும் சேட் பண்ண கூடாது. நம்ம படிக்கிறது மட்டும் தான் பார்க்க போறோம். சரியா? இந்த குட் மார்னிங் மேம், தேங்க்யூ மேம், எதுவும் சேட் சைடே போக கூடாது. நீ இதை மட்டும் கவனி, சொல்றத மட்டும் காதுல வாங்க, அவ்வளவுதான். வாட்டர் இஸ் எ பேசிக் டேஷ் நீட் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். வாட்டர் வந்து நெசசிட்டி. தண்ணி இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? உயிர் வாழவே முடியாது. வாட்டர் இஸ் அ பேசிக் நெசசிட்டி நீட் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். About dash of the earth surface is covered with a water. 3 or 4. 3/4. 3/4 வந்து என்ன இருக்கு? தண்ணி தான் இருக்கு. பூமியோட 4 பாகத்துல 3 என்ன இருக்கும்? தண்ணி தான். வாட்டர் எக்ஸிஸ்ட் நேச்சுரலி இன் டேஷ் ஸ்டேட்ஸ். என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு வாட்டருக்கு? சாலிட், லிக்விட், அப்ப எத்தனை ஸ்டேட் வாட்டர் இருக்கு? 3 states. அடுத்து the chemical formula of water is என்ன வரும்? வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்னது? H2O. Hydrogen plus oxygen. H2O. ஹைட்ரஜன்ல 2, ஆக்சிஜன்ல 1 சேர்ந்தா H2O வாட்டர் வரும். Each molecule of water contains 2 atoms of hydrogen and 1 of oxygen. வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல என்ன இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? 1 ஆக்சிஜன். அததான் நான் இப்ப சொன்னேன். எல்லாரும் முழிக்கிறார். வாட்டர் இஸ் கால்ட் எ டேஷ் சால்வெண்ட். அத என்ன சால்வெண்ட்னு சொல்லுவாங்க? Universal solvent. Very important question. The freezing point of the pure water is 0 degrees Celsius. 0 degree Celsius. The boiling point of water at normal pressure is 100 degrees Celsius. 100 degree Celsius. Freezing point எது? 0 degree Celsius. Boiling point எது? 100 degree Celsius. Water is tasteless, odorless and colorless. வாட்டருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்காது, வாட்டருக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்காது, வாட்டருக்குன்னு ஒரு கலர் இருக்காது. சரியா? ஆர்டர்னா என்னது? கலர், இது ஸ்மெல். The density of water is maximum at dash degree Celsius. 4 degrees Celsius. 4 degree Celsius. Distribution of water on earth. The most of the earth water is in the dash form.
Ocean நம்ம salt water. பூமியில இருக்கிற தண்ணியில அதிக அளவு என்ன ஃபார்ம்ல இருக்கு? கடல்ல தான் இருக்கு. ஓஷன் Salt water. சால்ட் வாட்டர் தான் நிறைய இருக்கு. சரியா? Yes, ma'am. பூமியில அதிகமா இருக்கிறது நல்ல தண்ணி இல்ல. என்ன தண்ணி தான் அதிகமா இருக்கு? கடல் தண்ணி, உப்பு தண்ணி தான் அதிகமா இருக்கு. About dash degree of earth water is fresh water. எவ்வளவு தண்ணி இருக்கு பாரு? 2.5% தான் குடிக்கிற தண்ணி fresh water. எவ்வளவு? 5% fresh water. Nearly dash percentage of fresh water is frozen in glaciers and polar ice. 70%. அந்த போலார் ரீஜியன் இருக்குல்ல, அங்க Yes, ஃப்ரோசன் ஆயிருக்கும்ல ஐஸ் கட்டியா, அதோட பர்சன்டேஜ் 68 to 70%. கிரவுண்ட் வாட்டர் ஃபார்ம்ஸ் அபவுட் டேஷ் percentage of fresh water. 30%. அடுத்து only dash percentage of total water is available for human use. Less than 1%. இருக்கிற தண்ணி எவ்வளவு இருக்கு? less than 1%. The largest ocean in the world is the dash ocean. Pacific Ocean. Largest ocean எது? Pacific. The smallest ocean என்னது? Arctic. Arctic Ocean. Largest எது? Pacific. Smallest Arctic. Fresh water is obtained from dash sources. Rivers, lakes and wells. River, lakes and wells. நமக்கு பொதுவா எதுல இருந்து கிடைக்குது? ஆத்துல இருந்து கிடைக்குது, ஏரியில இருந்து கிடைக்குது, வெல்ஸ்ல இருந்து, கிணறுல இருந்து கிடைக்கும், அப்புறம் பாண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். Yes, miss. Rain water collects in rivers and flows into Sea and oceans. எங்க போய் சேருது? Seas and oceans. கடல்லையும் பெருங்கடல்கள்லையும் போய் சேருது. Water is unevenly distributed due to dash and geographical factors. Climate and geographical factors. Water cycle. The circulation of water in nature is called the என்ன சைக்கிள்னு சொல்றோம்? வாட்டர் சைக்கிள். Water cycle. ஒரு சர்க்குலேஷன் இருக்குல்ல, அந்த சர்க்குலேஷனுக்கு பேரு தான் வாட்டர் சைக்கிள். என்ன சர்க்குலேஷன்? ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியிலயோ பாண்ட்ல இருந்தோ இருக்கிற தண்ணி என்ன ஆகும்? கடல்ல இருக்கிற தண்ணியோ ஆவியாகி மேல போகும், எவாபரேட் ஆகி மேல போகும். மேல போய் என்ன ஆகும்? கண்டென்சேஷன் ஆகி மழையா பொழியும். மேகங்கள்ல மழை துளியா சேர்ந்து மழையா கீழேயே மறுபடியும் பெய்யும். பெஞ்சு அந்த மழை தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு வாய்க்காலாவோ அப்படி சேர்ந்து ஒரு ஆத்துல போய் கலக்கும். ஆத்துல இருந்து மறுபடியும் குளத்துல வரும், குளத்துல இருந்து மறுபடியும் ஆவியாகும். இதேதான் ரிப்பீட் ஆகும். இந்த சைக்கிளுக்கு பேரு தான் என்னது? Water cycle. The main source of energy for the water cycle is மெயின் சோர்ஸ் ஆஃப் sun இருக்கிறதுனாலதான் அது என்ன ஆகுது? தண்ணி எல்லாம் Evaporate ஆகுது. ஹீட் ஆகுது, அது எவாபரேட் ஆகுது இல்லையா? ஹீட் இல்லைன்னா எவாபரேட் ஆகுமா? No, ma'am. மெயின் சோர்ஸ் என்னது? சன். வாட்டர் ஃப்ரம் ஓஷன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் டர்ன் இன்டு வேப்பர் பை எவாபரேஷன் தான் ஆவியாதல். பிளான்ட்ஸ் ரிலீஸ் வாட்டர் வேப்பர் த்ரூ transpiration. இலையில இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் என்ன எது வழியா போகும்? பிளான்ட்ஸ்ல இருக்கிற எக்ஸஸ் வாட்டர். அந்த பிளான்ட்ஸ்லயே எக்ஸஸ் வாட்டர் இருந்தா பிளான்ட் அழுகிரும். அதனால அந்த பிளான்ட் என்ன பண்ணும்? இலை வழியா என்ன பண்ணும்? அந்த எக்ஸஸ் வாட்டரை வெளியில விடும். அதுக்கு பேரு டிரான்ஸ்பிரேஷன். The process of water vapor changing into liquid is called அதுக்கு பேரு Condensation. அதாவது ஆவி வந்து தண்ணியா மாறுறது, நீராவி தண்ணியா மாறுறது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சாதம் வடிக்கிற பானை மூடி வச்சுட்டு அந்த தண்ணி ஆவி ஆகும். அதை மூடி திறந்து பார்த்தோம்னா என்ன ஆகும்? தண்ணியா வடிக்கும் இல்லையா? தண்ணியாக்கும் மேம் முடியல. பேருதான் கண்டென்சேஷன். ஓகேவா?
ஒரு நிமிஷம். எஸ் மேம். அடுத்து கண்டென்ஸ்டு வாட்டர் வேப்பர் ஃபார்ம்ஸ் என்ன பண்ணும்? கிளவுட்ஸ். கிளவுட்ஸா உருவாகும். எப்படி நம்ம இந்த இதுல மூடியில தண்ணியா வர்ற மாதிரி மேகத்துல போய் என்ன ஆகும்? இந்த ஆவி எவாபரேட் ஆன இதெல்லாம் கிளவுட்ஸா சேர்ந்துக்கும். When clouds become heavy, water fall as Rain. நிறைய இது கண்டென்ஸ் ஆகி தண்ணி அப்படி இருக்கிறப்ப வெயிட் இது பண்ணாம என்ன பண்ணும்? மழையா பொழியும். Rain that freezes in cold region forms dash and snow. Hail. Rainwater soaks into the ground by the process of Infiltration. எஸ் மேம். அதுக்கு என்ன பேரு? ரெயின் வாட்டர் வந்து என்ன பண்ணுது? நனைக்கிறது. மண்ணை நனைச்சு by the process of infiltration. The continuous movement of water between earth and the atmosphere is called the ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். States of water. Solid state of water என்னன்னு சொல்லுவோம்? Ice. Gaseous state of water என்னன்னு சொல்லுவோம்? Water vapor. Water vapor of steam. Conversion of ice into water is called மெல்டிங். வாட்டர் வந்து உருகி என்னது? ஐஸ் வந்து உருகி தண்ணியா மாறுறதுதான் மெல்ட். ஐஸ்கிரீம் வாங்குறோம், மெல்ட் ஆகுறக்குள்ளாட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்கல்ல. எஸ் மேம். அப்ப அந்த ஐஸ்கிரீம் அந்த சாலிடா இருக்கிறது வந்து தண்ணியா மாறதுக்கு பேர் தான் மெல்டிங். கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் டு வேப்பர் என்னன்னு சொல்றோம்? அதுக்கு பேரு எவாபரேஷன். வாட்டர் வேப்பர் வந்து மறுபடியும் வாட்டர் ஆகுறதுக்கு பேர் என்ன சொன்னேன்? கண்டென்சேஷன். ஃப்ரீசிங். Conversion of solid directly to the vapor is called என்ன வரும்? சப்ளிமேஷன். சாலிட்ல இருந்து லிக்யூடுக்கு மாறணும்ல, மாறாம வேப்பரா மாறதுக்கு பேர் என்னது? சப்ளிமேஷன். அடுத்து கண்டென்சேஷன் ஃபார்ம்ஸ் டேஷ் அண்ட் டியூ. Clouds and Dew. Evaporation is a dash change. அது என்ன சேஞ்ச்? எவாபரேஷன் Reversible change. பிசிக்கல் சேஞ்ச் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ரிவர்சபிள் பண்ணலாம். இப்ப ஆவி ஆகுது, ஆவி ஆகுறது ஒரு மூடி போட்டு தண்ணி ஆகுதா? மறுபடியும் தண்ணி ஆவி ஆகுது, மறுபடியும் ஆவி எது பண்ண என்ன ஆகும்? கூல் பண்ணா மறுபடியும் தண்ணியா வரும். அப்ப அது வந்து ரிவர்சபிள். ஆனா கெமிக்கல் சேஞ்ச் வந்து என்ன ஆகாது? ரிவர்சபிள் கிடையாது. வாட்டர் வேப்பர் இன் ஏர் காசஸ் Humidity. அடுத்து சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ரெயின் இஸ் த டேஷ் சோர்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். Main. எதுக்கான சோர்ஸ்? Water from the rain seeps into the ground to form dash. Groundwater. Groundwater is drawn using dash and pumps. Wells are Wells are borewells and pumps. Surface water is found in dash and ponds, river and lakes. கிரவுண்ட் வாட்டர்னா மண்ணுக்கு அடியில இருக்கிறது இல்லையா? அப்ப போர் வாட்டர், கிணறு அதெல்லாம் சொல்றாங்க. இதே சர்ஃபேஸ் வாட்டர்னா பூமிக்கு மேலாகவே இருக்கிறது. அது வந்து ரிவர், லேக், பாண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஹெல்ப்ஸ் டு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ன எதுக்காக பண்றோம்? Recharge, ma'am. எதுக்கு ரீசார்ஜ்? கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீரை அதிகமாக்குறது, நிலத்தடி நீரை அதிகமாக்குறதுக்கு. அப்ப ரீசார்ஜ் பண்றதுக்கு. டேம் அண்ட் ரிசர்வியர் ஸ்டோர் வாட்டர் ஃபார் இரிகேஷன் அண்ட் ட்ரிங்கிங். இரிகேஷன்னா இது நீர் பாசனத்துக்கு.
இந்த விவசாயத்துக்குலாம் நீர் பாய்ச்சுவாங்கல்ல, நெல்லு, வாழை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இரிகேஷன். அடுத்து ஸ்னோ அண்ட் என்னப்பா? Snow and glaciers melt to form dash rivers. Perennial ocean contain dash water which is not fit for drinking. Ocean water நம்ம குடிக்க முடியுமா கடல் தண்ணிய? ஏன்? சால்ட் இருக்குமா? ஒவ்வொரு லிட்டர்ல 35 கிராம் சால்ட் இருக்கு. சால்ட் இருக்கனால நம்மளால அது குடிக்க முடியாது மேம். ஒவ்வொரு லிட்டர்ல 35 கிராம் சால்ட் இருக்கும் மேம். Desalination is the process of removing dash from sea water. Salt from sea water. Salt. Desalination is the process of removing sea water ல இருந்து salt எடுத்து அதை யூஸ் பண்ற மாதிரி பண்றது. Rainwater harvesting is a method of collect dash water. Run of water. அதாவது வேஸ்டா போகும். நம்ம அந்த ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணலைன்னா அது எங்கேயோ போய் எப்படியோ வேஸ்ட் ஆகும். அதை என்ன பண்றது? கலெக்ட் பண்றோம். Yes, ma'am. அடுத்து physical properties of water. Water is a good dash of heat. Absorber of heat. Heat நல்லா absorb பண்ணும். Pure water does not conduct dash well. Electricity well. Pure water வந்து electricity-ய conduct பண்ணாது. நல்லா conduct பண்ணாது. The boiling point of water increases the dash pressure. Increases in pressure. Increase in pressure. The water has high specific heat capacity, so it controls dash changes. Temperature change. Temperature change. Water expands on freezing and ice. Dash on water. Floats on water. Floats on water. Floating ice helps aquatic life to dash in cold weather. Survive in cold weather. Survive. And the floating ice எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? Helps aquatic life to survive in cold weather. நம்ம அதுல வாழ்றதுக்கு அந்த கோல்டு இதுல நம்ம வாழ்றதுக்கு சர்வைவ் பண்றதுக்கு யூஸா இருக்கு. வாட்டர் இஸ் நியூட்ரல் இன் pH அரவுண்ட் pH. எப்ப நியூட்ரலா இருக்கும்? 7. pH ஓட லெவல் 7. வாட்டர் இஸ் a good solvent for dash substances. எதுக்கு வந்து குட் சால்வெண்டா இருக்கு? அயனிக் அண்ட் போலார். Water has a high dash tension. Surface tension. வாட்டர்ல வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமா இருக்கும். வாட்டர் கேன் டிசால்வ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் டேஷ் ஆர்கானிசம். Aquatic organism. Organism. அடுத்து வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் டேஷ் அண்ட் டேஷ் இன் லிவிங் ஆர்கானிசம். Digestion and transport. Living organism. நம்ம சாப்பிடுற சாப்பாடுலாம் டைஜஸ்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி குடிச்சாதான் நல்லா டைஜஸ்ட் ஆகும். சரியா? அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கும். வாட்டர் இஸ் யூஸ்டு இன் டேஷ் ஃபார் இரிகேஷன். எதுக்கு அக்ரிகல்ச்சர். Industries use water for cooling and Cleaning. எதுக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல தண்ணியை பயன்படுத்துறாங்க? கூல் பண்றதுக்கும் கிளீன் பண்றதுக்கும். வாட்டர் இஸ் யூஸ்ட் இன் பவர் ஸ்டேஷன்ஸ் டு ஜெனரேட் டேஷ் எனர்ஜி. ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி. வாட்டர் இஸ் யூஸ்ட் இன் பவர் ஸ்டேஷன் டு ஜெனரேட் hydroelectric energy. Steam from water is used in dash engines. Steam engines. Water is used for dash and domestic purpose. Drinking and Washing. Drinking and washing. இதுக்கும் துவைக்கிறதுக்கும் வாஷ் பண்றதுக்கும். Water is used in construction for mixing cement. கன்ஸ்ட்ரக்ஷன்ல எதுக்கு தண்ணி பயன்படுத்துறாங்க? சிமெண்ட் மண்ணெல்லாம் கலக்குறாங்கல்ல, கலக்கிறதுக்கு.
அடுத்து fish and other aquatic animals live in dash water. Fresh or Prasasi water. water helps the plants in dash and nutrient transport, photosynthesis and Anti-nutrient transport. water is used for producing in dash factories. Steam and coolant in factories. அடுத்து purification of water. Water contains impurities that must be dashed before use. Removed before use. Before use. அதுல வந்து நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதுல இருக்கிற அந்த impurities எல்லாத்தையும் remove பண்ணுவாங்க. Yes, ma'am. நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. சரியா? நல்ல தண்ணிய கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு குடிக்கணும். Impurities of water may be damped or dissolved, suspended or dissolved. The process of allowing suspended impurities to settle is அது என்னன்னு சொல்லுவாங்க? மண்ணெல்லாம் Sedimentation. கீழ தண்ணி மேல வரும், டர்ட்னஸ் எல்லாம் கீழே போயிடும். மண்ணெல்லாம் கீழே படியும்ல, படிமானம்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னது? செடிமெண்டேஷன். அது பேர் என்னது? செடிமெண்டேஷன். இந்த ஒரு இது மாதிரி விக்கும் கடையில, தேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் பானையில வாங்கி அது போட்டுருவாங்க. அத போட்டா என்ன பண்ணிரும்? அது அழுக்கெல்லாம் கொண்டு வந்து கீழே வச்சிரும். சரியா? வாட்டர் பியூரிபிகேஷனுக்கு அதுதான் அந்த தேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அததான் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்துல எல்லாம். எல்லாத்துக்கும் குடி தண்ணி எல்லாம் எங்கேயே வீதிக்கு வீதி பைப்பா இருக்கும், எங்கேயுமே இருக்காது. எல்லாரும் எங்கே போய் தூக்கிட்டு வருவாங்க? ஊருக்குள்ள ஒரு குளமோ ஆறோ இருக்கும், அங்கேருந்து போய் தூக்கிட்டு வருவாங்க. அது எப்படி நல்லா இருக்கும்? சுத்தமா இருக்காது. அப்ப அதை என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி போடுவாங்க, காய்ச்சி குடிப்பாங்க. இப்பதான் நிறைய வாட்டர் பியூரிஃபையர் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? Yes, ma'am. இந்த கிளியர் வாட்டர் the sediments is அதை என்னன்னு சொல்லுவாங்க? Decanted. என்னது? Decanted. Passing water through sand and gravel is called, அதுக்கு பேர் என்னது? Filtration. Filtration. Chemical is called chlorination. Chlorination. ஒரு ஸ்மெல் Chlorination. மருந்து பாட வருமா? மாசத்துக்கு ஒரு தடவை. அதுல எதனால அப்படி வருது? அதுல வந்து குளோரின் கலப்பாங்க. Chlorination கலப்பாங்க மேம். கிருமி எல்லாம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக. பாயிலிங் வாட்டர் ஃபார் 10 minutes kills most மைக்ரோ ஆர்கானிசம். நல்லா கொதிக்க வைக்கிறதுனால எதுக்கு என்னத்த கொல்லுது? மைக்ரோ ஆர்கானிசம். இந்த பாக்டீரியா, வைரஸ் அதெல்லாம் இருந்தா. ஃபங்கை. Distillation pure. Reverse osmosis is used in gas purifier, Domestic RO purifiers. reverse osmosis use ஆகுது. Chlorine is added to water form Bleaching powder. Bleaching powder. அது water pollution. The contamination of water is called என்னன்னு சொல்றோம்? தண்ணி வந்து கெட்டு போறதுக்கு பேர் என்னது? வாட்டர் pollution. Substances that pollute water are called எந்த Pollutant. pollutant மாசுபடுத்தும் பொருள் அப்படின்னு அர்த்தம். pollutant. Major source of water pollution are dash and dash waste. Industrial, domestic. Sewage contains dash matter, disease germs. Organic matters and disease germs. Industrial effluents contain dash metals, Toxic, heavy. Agricultural runoff contains dash and pesticides. Fertilizers and pesticides. உரம் செடியெல்லாம் நல்லா வர்றதுக்கு யூரியா, ஃபர்டிலைசர். பெஸ்டிசைட்ஸ்னா என்னது? பெஸ்ட்னாவே பூச்சிக்கொல்லிகள். பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்துகள். சரியா? உரம் போடுவோம், பூச்சிக்கொல்லி மருந்துகள். ஆயில் ஸ்பில்ஸ் பொல்யூட் டேஷ் வாட்டர். அந்த கடல்ல கப்பல்ல எண்ணெய் கொண்டு போறப்ப திடீர்னுலாம் என்ன ஆயிரும்? எண்ணெய் கசிவு ஆயிரும்.
லீக் அதெல்லாம் அந்த கடல்ல இருந்து அது என்ன ஆகுது, கடல் வாட்டரை பொல்யூட் பண்ணும். நிறையன்னா கடல். பிளாஸ்டிக் வேஸ்ட் காஸ் டேஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ். Choking of water bodies. Choking of water bodies. Water bodies. Water pollution reduces dash content for aquatic animals. Oxygen. Oxygen content for aquatic animals. Oxygen. அதுல வந்து என்ன ஆகும், வாட்டர் பொல்யூட் ஆயிடுச்சுன்னா வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். வாட்டர்ல இருக்க இது ஆக்சிஜன் நிறைய இருந்தா தானே அந்த தண்ணியில எல்லாமே உயிர் வாழும். Drinking polluted water causes dash disease. Waterborne disease. Waterborne. என்ன தனியா கத்துறீங்க? Waterborne diseases are caused by dash contamination. Microbial. Typhoid is caused by dash bacteria. Salmonella typhi. Salmonella typhi. நல்லா தெரிஞ்சுக்க, இது வரும் இந்த மாதிரி கொஸ்டின். டைபாய்டு என்ன மாதிரி பாக்டீரியானால வருது? சால்மோனெல்லா டைஃபி. டைபாய்டு டைஃபி ஞாபகம் வச்சுக்க. சால்மோனெல்லா டைபாய்டு. காலரா இஸ் caused by dash bacterium. Vibrio chlorium. டைபாய்டுக்கு டைஃபி, காலராவுக்கு காலரே, விப்ரியோ காலரே, சால்மோனெல்லா டைஃபி. அடுத்து dysentery is caused by dash organism. Protozoa organism. போக்கு dysenteryனா loose motion is caused by protozoa. Hepatitis A is a dash disease. Viral disease. Fluorosis is caused by excess gas in water. Fluoride in water. அதுக்கு பேரு தான் என்னது? Fluoride in water. அடுத்து blue baby syndrome is caused by excess Nitrates. ப்ளூ பேபி சிண்ட்ரோம் சொல்றோம். நைட்ரேட்ஸ் எது எக்ஸஸ் இருந்தா, நைட்ரேட்ஸ் எக்ஸஸ் இருந்தா. வாட்டர் மே பி பாயில்டு டு டெஸ்ட்ராய் Pathogens. எதுக்கு வாட்டர் நல்லா ஹீட் பண்றோம்? pathogens remove பண்றோம், கிருமி எல்லாம். The chlorine and UV treatment are used to make water safe to drink. Chlorine கலக்கிறதெல்லாம் எதுக்கு? Safe to drink. Safe water prevents dash spread. Safe water எதை ஸ்ப்ரெட் பண்றது தடுக்குது? disease. நோய் வராம தடுக்குது. Yes, ma'am. Conservation means dash use of resource. Careful resource. தண்ணியெல்லாம் பார்த்து செலவு பண்ணணும், சரியா? தண்ணியெல்லாம் பார்த்து செலவு பண்ணணும். அப்பெல்லாம் பாத்ரூம் போகணும்னா வெளியில போயில ஒரு சின்ன சொம்புல தண்ணியும் இல்லாட்டி ஒரு சின்ன பக்கெட்ல தான் கொண்டு போய் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றோம், இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்கிற பேர்ல அதுல இந்த இப்படி ஃபிளஷ் அமுக்கி விடுறோம்ல, ஒரு தடவை அமுக்குனாவே 2 குடம் தண்ணி வேஸ்ட் ஆகுது. என்ன அப்படிதான் நம்ம தண்ணி எல்லாம் வீணாக்கிட்டு இருக்கோம், இல்லையா? அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, கன்சர்வேஷன் மீன்ஸ் கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், அது வந்து யூஸ் பண்ணணும். வாட்டர் should be used dash without wastage. Judicially. Without wastage. Fixing leaking taps help in saving water. Saving water. Watering plants with used kitchen water is called reuse. நம்ம வந்து கிச்சன்ல இருந்து வர தண்ணியை வந்து பிளான்ட்ஸ் யூஸ் பண்றது, நேரா பிளான்ட்ஸ் செடி கொடியில விழுகிற மாதிரி செய்யறதுக்கு பேர் என்னது? ரீயூஸ். ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் ரெடியூஸ் என்ன பண்ணுது? பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுது. இப்ப நம்ம யூஸ் பண்ற தண்ணி எல்லாம் வெளியில விடுறோம், ரோட்ல கண்ணா அப்படின்னு விடுறோம்னு வச்சுக்கேன், அது தேங்கி நின்னுச்சுன்னா அதுல கொசு மொய்க்கும். அப்புறம் அந்த கொசு நம்மள கடிக்கும், நமக்கு டிசீஸ் வரும்.
சீக்கிரம் வரும். அப்ப அது pollute பண்ணுது இல்லையா? Yes, அப்படி ma'am. பண்ணாம நம்ம அத செடிகளுக்கு விட்டுட்டோம்னா செடியும் நல்லா வளர்ந்துடும், பொல்யூட்டும் ஆகாது இல்லையா? Yes, ma'am. அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் கன்சர்வேஷன். Contour bunting prevents dash loss, run off loss. தண்ணி வேஸ்ட் ஆகுறது தடுக்கிறது கண்டோர் பண்டிங். பிளான்டிங் ட்ரீஸ் increases dash infiltration, groundwater infiltration. அது மரம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? Yes, ma'am. அடுத்து ட்ரிப் இரிகேஷன் சேவ்ஸ் டேஷ் ஆஃப் வாட்டர். Large amount of water. இப்ப நம்ம தண்ணிய கண்ணா பின்னான்னு பாய்ச்சறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவைக்கு அதிகமான தண்ணி வந்து அதுக்கு போகும். இதே இது ட்ரிப் இரிகேஷன்னா சொட்டு சொட்டா வடியும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? தண்ணியோட செலவு Large amount கம்மியாகும். of ட்ரிப் இரிகேஷன் சேவ்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்னா நிறைய வாட்டரை சேவ் பண்ணும். கம்மியா செலவானா அப்ப எது சேவ் ஆகும்? வாட்டர் நிறைய சேவ் ஆகும் இல்லையா? Yes, ma'am. நம்ம தண்ணியா செலவு பண்ணா நிறைய சேமிக்கலாம். பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ப்ரோமோட் டேஷ் வாட்டர் யூஸ். ரெஸ்பான்சிபிள் வாட்டர் யூஸ். அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மீன்ஸ் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எதை கலெக்ட் பண்றது? ரெயின் வாட்டர். It reduces dash floods and soil erosion. Urban floods and soil erosion. It increases the dash level. Groundwater level. Rainwater harvesting. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கையில பார்த்தா தண்ணி இப்படின்னு குழி தோண்டோம்னாவே தண்ணி வரும் இல்லையா? மழை நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா பாத்திருக்கியா? இதே வெயில் காலம்னா நம்ம என்னதான் தோண்டினாலும் உள்ள வந்து ட்ரையா தான் இருக்கும், வெறும் மண்ணுதான் வரும். நல்ல மழை சீசன்ல போய் நம்ம குழி தோண்டோம்னா என்ன பண்ணும்? டக்குன்னு கொஞ்சம் தூரம் தோண்ட போதே தண்ணி வரும். அடுத்து ரெயின் systems include rooftop and dash method, surface runoff method. Chennai has made rainwater harvesting dash by law mandatory. Mandatory-னா என்னது? கண்டிஷனா பண்ணணும், நம்ம எல்லாரும் வச்சுதான் Yes, ma'am. Percolation pits help in water recharge wells store water below the ground be stored in dash for domestic use. Tanks for domestic use. Harvested water is used for dash and harvested water is used for dash and gardening, cleaning and gardening. Dependence of dash water supply. Municipal water supply. At the groundwater depletion, over pumping reduces dash levels. Groundwater levels. ரொம்ப உறிஞ்சி எடுத்தோம்னா என்ன ஆயிரும்? மோட்டர் போட்டு தண்ணிய போர்ல எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆயிரும்? கிரவுண்ட் வாட்டர்ல ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணி. Urbanization reduces dash areas of percolation. Open areas of percolation. Versus less of rainwater. Infiltration of rainwater. Borewell drying is
borewell drying is due to dash depletion. Aquifer depletion. Over exploitation groundwater leads to dash of land. Subsidence of land. Recharge peaks help to dash water table. Restore. Restore the water table. Recycling of debris is reduce dash on groundwater. Pressure on groundwater. Water bodies should be kept free from dash pollution. Pollution. Water storage leads to dash problems. Agricultural problems. Storage இல்ல வாட்டர் தண்ணீர் பற்றாக்குறை. அடுத்து every citizen should take part in the water dash programs. Saving programs. It is called the dash planet because of the abundance of water. Blue planet because of abundance of water. எத்து வந்து பார்த்தா கொஞ்சம் ப்ளூ கலரா தெரியறதெல்லாம் என்னது? தண்ணி, வாட்டர் இல்லையா? அதனாலதான் அது என்னன்னு சொல்றாங்க, ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. About dash percentage of human body weight is water. 70% of human body weight in water. வாட்டர் தான் இருக்கும். A person can live without food for a week, but without water only for 2 to 3 days. நம்ம 2-3 நாள் தான் இருக்க முடியும். சாப்பிடாம கூட ஒரு வாரம் இருக்கலாம். Water helps to regulate the gas of earth. Temperature of the earth. Water from sea water is called desalination. Desalination. Pure water, sea waterல இருந்து பியூர் வாட்டரை நம்ம பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்றோம், அந்த உப்பெல்லாம் கிறிஸ்டலைசேஷன் பண்ணணுமா? எல்லாருக்குமே பிரேக் ஆகுது. இவ்வளவு நேரம் நல்லா கேட்டுச்சுல்ல? இதே இடத்துல தானே பாருக்கேன். இப்ப கேக்குதா? Yes ma'am. The process of converting liquid water into vapor is Evaporation. The process of converting vapor into liquid வந்து என்னது? Condensation. The upper layer of groundwater that stores water is called water table. Water that seeps through the soil and fills the pores in rocks is called Groundwater. Water vapor present in air is called Humidity. காத்துல வந்து ஈரப்பதம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? Humidity. நம்ம ட்ரையான பிளேஸ்ல போறப்ப இருக்கிற காத்துக்கும் அந்த ஆறு ஓடிட்டு இருக்கிற பகுதி, இல்லாட்டி தண்ணி வாய்க்கா ஓடிட்டு இருக்கிறது, இல்லாட்டி கடல் இருக்கிற பகுதியில போனோம்னா ஜில்லுன்னு காத்தடிக்கும். பாத்திருக்கியா? ஃபீல் பண்ணிருக்கியா? அப்ப அந்த ஏர்ல என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஹியூமிடிட்டி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து dew is formed when moist air come in contact with a dash surface. Cool surface. Fog and mist are formed when water vapor condenses near dash ground. The ground. Rain, snow and hail are forms of dash. Precipitation. யாராது?
The continuous circulation of water between ocean, land and atmosphere is called Water cycle. water cycle. வாட்டர் சைக்கிள்ல என்னென்ன இருக்கும்? லேண்ட்ல இருந்து ஓஷன்ல லேண்ட் அப்புறம் அட்மாஸ்பியர், இந்த மூணுக்கும் உள்ள சர்க்கிள் தான் வாட்டர் சைக்கிள். Yes, Water ma'am. vapor in the air absorbs dash radiation and keep the earth warm. Infrared radiation and keep the earth warm. Infrared. The presence of water vapor is essential for the formation of Clouds. when rainwater fails to seep into the soil, it leads to Flooding. எப்ப ஃப்ளட் வருது? மண்ணுக்குள்ள தண்ணி உள்ள போக முடியாம இருந்தாதான் வெள்ளம் வரும் இல்லையா? நிறைய தண்ணி இருக்கையில மண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன வராது? வெள்ளம் வராது. எடுத்தோடனே வெள்ளம் வருமா? வராது. கண்டினியூஸா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் நிலத்தடி நீர் ஃபுல்லா உள்ள போய் அதுக்கு மேல உறிஞ்ச முடியாது நிலத்தினால. அப்ப தண்ணி மேலேயே இருக்கும். அப்ப இன்னும் மேலும் மேலும் மழை பெய்யறப்ப அது என்னவா மாறிடுது? வெள்ளமா மாறுது. அடுத்து deforestation reduce the availability of Groundwater. காட்டை ரொம்ப அழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? மழையே குறைஞ்சு போயிரும். அப்ப கிரவுண்ட் வாட்டரும் குறையும். The proper management of water resource ensures a dash future sustainable Future. என்ன பண்ணணும்? ரெயின் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்தாதான் நம்ம ஃபியூச்சரை சஸ்டைனபிளா. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க மேம். அப்படின்னா வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். லைட்டா பிரேக். சரி, அப்பப்ப கொஞ்சம் கிட்ட அடிச்சா அப்படிதான் இருக்கும். கேட்கவே இல்லைன்னா சொல்லு. அடுத்து போலாமா? ஆசிட் அண்ட் பேஸ் போலாமா? Yes, miss. எஸ் மேம். எல்லாருக்கும் நல்லா கிளியரா இருக்குல்ல ஸ்கிரீனு? எஸ் மேம். எஸ் மேம். Substances that have a sour taste are called Acids. acid. என்ன டேஸ்ட்ல இருக்கும்? சோர்னா என்னது? என்ன taste? புளிப்பா இருக்கும். ஆசிட் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்டா இருக்கும். சரியா? லெமன் எப்படி இருக்கு? புளிப்பாக்குது யாரோட ஆசிட்? சிட்ரிக் ஆசிட் தானே லெமன். அப்ப அது எப்படி இருக்கு? புளிப்பா தானே இருக்கு. புளிப்பா இருக்கும். ஆரஞ்சு எல்லாமே புளிப்பா இருக்கும். Substances that have a bitter taste. கசப்பு தன்மை இருந்தா என்னது? பேஸ். கசப்பு தன்மையா இருந்தா பேஸ். பேஸ்ங்கிறது காரம். The word acid comes from the Latin word acidus meaning Sour. என்ன ரெஃப்ளெக்ட் ஆகுது? நான் பேசுறது எனக்கு எதுவும் கேக்குது? Yes, miss. 2 தடவை கேக்குதா? எஸ் மேம். நான் ஒரு தடவை வெளியில வந்துட்டு வரேன். இது ஒரு தடவை நான் வெளியில வந்துடுறேன். மேம். மேம் லெஃப்ட் ஆயிட்டாங்க. மேம். கேக்குதா? எஸ் மேம். எஸ் மேம். இருப்பா வரேன். Okay, ma'am. இப்ப எதிரொலிக்குதா? No, ma'am. மேம். ஓ மேம். Okay. Acid and bases are two important classes of
Chemical compounds. Chemical compounds. Substances that can indicate the nature of a solution are called Indicators. 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 When blue litmus, Red. red. Bases turn red litmus. Blue. Neutral substances do not change the color of. Litmus paper. ஆசிட் வந்து லிட்மஸ் பேப்பரை என்னவா கலர்ல மாத்தும்? ரெட்டா மாத்தும். பேஸ் வந்து லிட்மஸ் பேப்பரை ப்ளூவா மாத்தும். Yes, ma'am. இருந்துச்சுன்னா திருப்பி எத்தனை அடிக்கும் மேம்? திரும்ப 2 வாட்டி கேக்குது மேம் வாய்ஸ். எஸ் மேம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. மணி எத்தனை? 10:52. என்னப்பா? 52 மேம். என்ன 8 நிமிஷம் தான். நான் ஏற்கனவே ஒரு தடவை வெளியில போயிட்டு வந்துட்டேன். மறுபடியும் அப்புறம் டைம் தான் வேஸ்ட் ஆகும். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நியூட்ரலா இருந்தா எந்த கலருமே மாறாது லிட்மஸ் பேப்பர். அடுத்து சப்ஸ்டன்சஸ் கேன் பி கிளாசிஃபைட் as acid, base or நியூட்ரல். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆசிட்னு பிரிக்கலாம், இல்லாட்டி பேஸ்னு பிரிக்கலாம், இல்லாட்டி நியூட்ரல்னு பிரிக்கலாம். ஆசிட் அண்ட் பேசஸ் ரியாக்ட் டுகெதர் டு ஃபார்ம் Salt and water. Salt and water. Water. அடுத்து நேச்சுரல் அண்ட் மினரல் ஆசிட். Acids. ஆசிட் present in the fruits are called என்னன்னு சொல்லுவோம்? ஆர்கானிக் Organic ஆசிட். acid. இந்த கிரேப்ஸ் இதுல எல்லாம் இருக்கிற ஆசிட்லாம் ஆர்கானிக் ஆசிட். ஆசிட் ma'am. லேபரேட்டரிஸ்ல ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் அது வந்து Mineral acid. Minerals. சிட்ரிக் ஆசிட் present in லெமன். Lemon. Lemon and orange. டாட்டாரிக் எதுல இருக்கு? டாமரிண்ட் அண்ட் கிரேப். And grape. டாமரிண்ட் என்னது? புளியும், அடுத்த கிரேப்ஸ்னா லாக்டிக் ஆசிட் எதுல இருக்கு? கேர்டுல. Curd. அசிட்டிக் ஆசிட் வினிகர். Vinegar. Vinegar. ஃபார்மிக் ஆசிட் எதுல இருக்கு? ஆன்டிசிங். மேம் மாலிக் ஆசிட் இல்ல மேம் இதுல. ஆமா, நாளைக்கு ஆப்பிள்ல ஆப்பிள்ல இருக்கு மேம். சரி, அடுத்து இதுல இருக்கிறத படிப்போம் நம்ம. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இஸ் present in human Stomach. அது ரொம்ப அதே மாதிரி acid is known as the king of chemical. King of chemical. இந்த கொஸ்டின் முக்கியம். King of chemicals னு எந்த ஆசிட் சொல்றோம்? Sulfuric acid. Sulfuric acid. Sulfuric acid is used in making fertilizers and Fertilizer and explosives. உரம் தயாரிக்கிறதுக்கு. அடுத்து the formula of hydrochloric acid என்னது? HCl. இதுக்கு வந்து H2SO4. Nitric acidக்கு HNO3. அசிட்டிக் ஆசிட்க்கு CH3COOH. சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு NaOH. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு நான் படிச்சேன். கால்சியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கு MgH2. அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கு NH4OH. ஹைட்ராக்சைடு அப்படின்னாவே OH வரும். சரியா? அடுத்து அமோனியம் இது லைம் வாட்டருக்கு CaOH2. இந்த ஃபார்முலா எல்லாம் பாத்துக்கோ. லிட்மஸ் இஸ் a natural indicator obtained from lichens. Blue litmus turns dash in acid, red. Red litmus turn in dash in base, blue. Methyl orange turns in dash in acid and dash in base. Red colorல Acid red. baseல வந்து yellowவா இருக்கும். அடுத்து phenolphthalein is turns dash in acid and dash in base. Acid இருக்கும், baseல பிங்கா இருக்கும். Turmeric turns dash in base, reddish brown. Reddish brown. மஞ்சளோட சோப்பு தேய்ச்சா என்ன கலர்ல வரும்? அதுதான். China rose indicator turns dash in acid and dash in base.
Acid வந்துட்டு dark pink, bases green. Red yellow. Red in acid, yellow in base. Hey. Dark pink in acid and green in base. Onion juice loses its smell in the presence of dash. Base. Olfactory indicators work by change in dash. Smell. Acid base indicators help us to identify whether the substance is dash or Acidic or basic. அந்த இண்டிகேட்டரை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோம், அது ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? Yes, ma'am. லிட்மஸ் பேப்பர்ங்கிறது ஒரு இண்டிகேட்டர். அது ரெட்டா மாறுச்சுன்னா ஆசிட், ப்ளூவா மாறுச்சுன்னா Base. இந்த அடுத்து pH லெவல் வருது பாரு. The strength of an acid or base is measured using the pH scale. pH scale. pH scale was introduced by Sorensen. pH scale ranges from 0 to 14. 0 to 14. எவ்வளவு இருக்கும்? 0ல இருந்து 14 வரைக்கும் தான் இருக்கும். A solution with pH 7 Neutral. Is neutral. solution with pH less than 10 என்ன பண்ணுவோம்? acidic. மேல இருந்தா பேசிக் வாட்டருக்கு என்ன இருக்கும்? 7 தான். pH of pure water 7 தான். Human 7.4 pH level 7.4. Lemon juice வந்து 2. Soap solutionக்கு 9. அது வந்து பேஸ். Acid that completely ionize in water are called என்னன்னு சொல்றோம்? Strong acid. Acid that partially ஒரு குறிப்பிட்ட அளவு அயனைஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து weak acid ன்னு சொல்றோம். Weak acid. Strong acid include dash and dash. Hydrochloric acid. Hydrochloric acid. Weak acid சல்ஃபியூரிக் ஆசிட். இதெல்லாம் weak acid. Bases completely dissociated are called என்னன்னு சொல்றோம்? Strong base. Strong base. என்னன்னு சொல்றோம்? Weak base. Weak bases. Sodium hydroxide and potassium hydroxide are dash bases. Strong bases. Hydroxide are weak. Weak bases. Strength of base depends on the degree of ionization. Close to pH. Strong. 0 to closer. Acid plus base is equal to Salt plus water. The reaction between an acid and a base is called Neutralization. Neutralization reaction is dash in nature. Exothermic In nature. Exothermic in nature. HCl and the hydrochloric and the sodium hydroxide gives என்ன வரும்? என்ன சோடியம் குளோரைடு பிளஸ் வாட்டர். Antacids neutralize exert dash in stomach. Acid. Dash acid in mouth. Acidic. Acidic in mouth. Form in mouth. dash and soil. Acidic. அசிடிட்டியா சாயில். Ma'am, voice break ஆகுது ma'am. ரொம்ப break ஆகுது ma'am. Yes, ma'am. ஒரு 4 question வந்துடா. Form of salt formed in neutralization depends on the Acid and bases used. Neutralization produces dash and releases heat. Salt and water and releases Ma'am, சரியா கேட்கலைங்க ma'am. நான் முடிச்சிட்டேன்டா. Acid and bases neutralize நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ். Neutral substances. கேட்டுச்சுல. சரி, இப்ப வந்து நீ இதெல்லாம் கண்டினியூஸா படிங்க. உங்களுக்கு எதுக்காக மெட்டீரியல் அனுப்பணும்? மேம் இந்த பிடிஎஃப் எங்க இருக்கு?
அனுப்பிட்டு திரும்ப check பண்ணுங்க மேம். IYM-ல திருப்பி ஒரு தடவை அனுப்புங்க மேம். இப்ப நான் அனுப்புறேன் இன்னொரு தடவை குரூப்ல. கழிச்சு வந்திருக்கேன் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல மேம். இரு இப்ப நான் குரூப்ல அனுப்புறேன் பாரு. எல்லாருமே செக் பண்ண நான் இப்ப அனுப்புவேன். எஸ் மேம். Okay, ma'am. ஜஸ்ட் a minute. பாத்துக்கிட்டே இருங்கப்பா. எஸ் மேம். ஒரு நிமிஷம். ரெண்டு குரூப் இருக்கு. Ma'am, IYM இதுல அனுப்புங்க மேம். NMS-ல. அதுல தான்டா நான் இருக்கேன். எஸ் மேம். வந்திருக்கும் பாரு. வந்துருச்சுங்க மேம். தேங்க்யூ மேம். கண்டிப்பா படிக்கிறீங்க சரியா? படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? மேம் படிப்போம் மேம். இத முடிச்சிடணும் இந்த டாபிக்க. ஓகே, அடுத்த டாபிக் ஆன்சர். ஓகே மேம். தேங்க்யூ மேம். இருங்கடா, ஆன்சர் அதுலயே இருக்கு. ஸ்டோரி மாதிரி இப்படியே படிச்சுக்கிட்டே போக போற. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஆன்சர் தேடணும்னா கஷ்டம். அப்படியே படிச்சிடுறியா? ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா படி. இன்னொரு கிளாஸ் பார்க்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். Okay. Thank you. Thank you sir. Thank you ma'am. We'll meet again at 4:30 for math class. Okay. Okay sir. Okay sir. Very good. Fantastic. Thank you, sir. Thank you sir. Thank you, sir. Thank you, ma.